ஸோ வணக்கம் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு i5 செகண்ட் ஜென்ரேஷன் CPU வந்து டிஸ்அசம்பிள் பண்ணி ரீஅசம்பிள் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எப்படி ஒரு CPU டிஸ்அசம்பிள் பண்ணணும், என்ன ப்ரொசீஜர், எப்படி அசம்பிள் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு CPU வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ்க்கு வந்திருக்கு, பயங்கர டஸ்ட்டாக இருந்திருக்கு, கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸும் ஸ்லோவாக இருந்திருக்கு. ஸோ வாங்க நம்ம டிஸ்மேண்டில் பண்ணலாம், அதை டிஸ்அசம்பிள் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் லிட் ஒன்று இருக்கும். சிபியூவில் ஒரு சைட் பேனல் மட்டும் ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது கொடுத்துருப்பாங்க. அதோட ஸ்க்ரூஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரூஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த பேனல் நீங்கள் நார்மலாகவே புஷ் பண்ணிங்கனாலே அது ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் சிபியூக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்எம்பிஎஸ் இருக்கும், மதர் போர்ட், ஒரு ஹார்ட் ட்ரைவ் இருக்கும், ஒரு எஸ்எஸ்டி இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ வர சிபியூவில் எதுவுமே டிவிடி ராம் எதுவுமே புதுசாக வர்றதில்ல. ஏன்னா யாருமே இப்போ சிடி டிவிடியோ யூஸ் பண்ணுறதில்ல, மோஸ்ட்டாக எல்லாருமே பென் ட்ரைவ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ட்ரைவ் இருக்குது, ரேம் இருக்குது, ப்ராசஸர் இருக்குது. பார்த்திங்கன்னா எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது நீங்களே பார்க்கலாம் இந்த வீடியோவில். வாங்க இதை ஃபஸ்ட் நம்ம ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணுவோம். ஸோ பேசிக் திங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெயிட்டான பொருள் எல்லாமே நீங்கள் சிபியூவில் வந்து ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வெயிட்டான பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதோட ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாட்டம் சைடில் ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க, அது 2 ஸ்க்ரூ நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்க்ரூஸ் ரிமூவ் பண்ணிங்கனாலே ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் உங்களுக்கு வந்து வெளியில் வந்துடும். இங்கே பார்த்திங்கன்னா பயங்கர டஸ்டியாக இருக்குது அந்த ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ். ஸோ SATA டேட்டா கேபிளும் பவர் கேபிளும் நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். 500 GB ப்ளூ ஃபெதர் ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் இது. ஸோ இது ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம மதர் போர்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ மதர் போர்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி மதர் போர்டில் அட்டாச் ஆகிருக்கிற எல்லா கேபிள்ஸுமே நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இப்போ வந்து ஆடியோ கேபிள் நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் USB கேபிள் ரிமூவ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் கூட கனெக்ட் ஆக எந்த SATA கேபிளும், SSD கூட கனெக்ட் ஆக எந்த SATA கேபிளும் நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரண்ட் பேனல் கனெக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. பவர் எல்இடி, ரீசெட், பவர் ஸ்விட்சு, ரீசெட் ஸ்விட்ச், பவர் எல்இடி, ஹார்ட் டிஸ்க் எல்இடி. ஸோ எல்லாமே இங்கே வந்து ஒரு டேப் போட்டு ஒட்டியிருக்காங்க. மேபி அவங்க அந்த கனெக்டர்ஸ் வந்து எங்கே போடணுன்றதை மறந்துடுவாங்கன்றதுக்காக டேப் போட்டு விட்டுருக்காங்க. ஸோ அதையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இங்கே ரேம் ரிமூவ் பண்ணிட்டோம். 4 GB தான், DDR3 ரேமு. நெக்ஸ்ட்டு இதில் கனெக்ட் ஆகிருக்க அந்த 24 பின் ATX பவர் கனெக்டர் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கேபிள் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இது ஒர்க்கிங் CPU தான், இது எந்த இஷ்யூஸுமே இல்லை இதில் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து சிபியூக்கு பக்கத்தில், அதாவது சிபியூனா அந்த ப்ராசஸர் ஃபேன் பக்கத்தில் ஒரு 4 பின் கனெக்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுதான் உங்களோட ப்ராசஸருக்கு பவர் சப்ளை கொடுக்கும். ஸோ இப்போ வந்து எஸ்எம்பிஎஸோட கம்ப்ளீட் கேபிள் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் மதர் போர்ட்லேருந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மதர் போர்டில் வந்து ஃபேன் இருக்குது. நம்ம அந்த மதர் போர்டு உள்ளே இருக்கும்போதே நீங்கள் ஃபேன் ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஃபேனுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸ்க்ரூஸ் எல்லாம் டைட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபேன் நீங்கள் ரிமூவ் பண்ணணுன்னா மதர் போர்ட் நீங்கள் வெளியில் எடுத்ததுக்கப்புறம் தான் ஃபேனை ரிமூவ் பண்ணணும். ஸோ இங்கே மதர் போர்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு எல்லா கேஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 6 ஸ்க்ரூ வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேஸில் மதர் போர்ட் ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு மைக்ரோ ATXஓ இல்லை ATX மதர் போர்ட், ATXனால் ஸ்மால் சைஸ். ஸோ அந்த மாதிரி மதர் போர்டு எல்லாமே 4 ஸ்க்ரூ தான் போட்டிருப்பாங்க. நார்மல் மதர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். லைக் நீங்கள் இந்த பென்டிஎம் ப்ராசஸரில் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை டுவெல் கோர் சிபியூவில் பார்த்தீங்கன்னா மதர் போர்ட் லென்த்தே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மதர் போர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா 6 ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து 4 சைடில் இருக்கிற 4 கார்னரில் இருக்கிற 4 ஸ்க்ரூஸ்மே நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போது ஸோ நீங்கள் ஸ்க்ரூஸ் ரிமூவ் பண்ணும்போது நான் வச்சுருக்கிற ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி பெருசாக ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இது என்னோடய ரெக்கமெண்டேஷன். ஏன்னா நீங்கள் ஸ்க்ரூ வேகமாக நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறீங்க, அந்த ஒரு வேகத்தில் ஏதாவது காம்பனெண்ட்ஸ் மேலே ஸ்க்ரூ ட்ரைவர் வேகமாக ஒரு ஃபோர்ஸோடு விழுந்துருச்சுன்னா காம்பனெண்ட் எல்லாமே வெளியில் வந்துடும். ஸோ அதுக்கு பெஸ்ட்டு வந்து நீங்கள் இன்னும் நல்லா ஸ்லிம்மான ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரூஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்க்ரூஸ் ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த மதர் போர்டு பிடிச்சி பேக் சைடில் கொஞ்சம் புஷ் பண்ணிங்கன்னா
அந்த இன்புட் அவுட்புட் ஷீல்ட் ஒன்று இருக்கும், அதுலேருந்து வெளியில் வரும். அப்புறம் மதர் போர்டு நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். எஸ்எம்பிஎஸ் மட்டும்தான் இருக்குது. சிபியூ ஃபுல்லாகவே பயங்கர டஸ்டியாக இருக்குது. ஸோ கைஸ், நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன், அந்த i3 8th ஜென்ரேஷன் சிபியூவில் பேனல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதில் இருக்கிற பேனல் வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் பேனல். இதெல்லாம் ரொம்ப தின்னாக இருக்கும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே இல்லை கையில் புஷ் பண்ணிங்கனாலே ஈஸியாக பெண்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஏதாவது ஓல்டு சிபியூ வச்சுருக்கீங்க, பழைய சிபி ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அந்த பேனல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ணாதீங்க. அது வந்து நீங்கள் ரீஃபர்பிஷ் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பெயிண்ட் கொடுத்துக்கோங்க, கோட்டிங் கொடுத்துக்கோங்க புதுசாக. இல்லை ரஸ்ட் இருந்துச்சுனாலும் நீங்கள் WD-400 யூஸ் பண்ணி ரஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரீஃபர்பிஷ் பண்ணி அதில் நீங்கள் இப்போ வர மதர் போர்டு கூட நம்ம ஃபிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் எஸ்எம்பிஎஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு இதில் 4 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஸ்க்ரூமே நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஸோ கைஸ், நான் இப்போது சிபியூ டிஸ்அசம்பிள் பண்ணுறதோ அசம்பிள் பண்ணுறதோ இதில் ஏதாவது நான் ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் சரி, இல்லை நான் ஃபாலோ பண்ணுற ப்ரொசீஜர் வந்து தப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களுமே நானும் எக்ஸ்பர்ட் கிடையாது, நானும் லேர்னிங் ஸ்டேஜில் தான் இருக்கேன், நீங்களும் லேர்னிங் ஸ்டேஜில் தான் இருக்கீங்க. ஸோ நம்ம நாலேஜ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது பார்த்திங்கன்னா இந்த பேனலில் கம்ப்ளீட்டாக எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம். கம்ப்ளீட்டாக டஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் இதை வந்து தனியாக எடுத்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். ப்ரஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணி கம்ப்ளீட்டாக நல்லா பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வெளியில் எடுத்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே நம்ம இப்போ வெளியில் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ரேம், ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ், கேபிள், பேனல், எஸ்எம்பிஎஸ், மதர் போர்டு எல்லாமே இருக்குது. ஸோ நான் இப்போ இந்த டஸ்டியாக வந்து இது எல்லாமே ஒரு க்ளீனிங் பண்ணிவிட்டேன். ப்ளோயர் வச்சு டஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு, ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் அந்த ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் எல்லாமே ஸ்ப்ரே பண்ணி பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிவிட்டோம். இப்போ க்ளீன் பண்ண காம்பனன்ட்ஸ் தான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா டஸ்ட் எதுவுமே இல்லை. இப்போது சிபியூனா அந்த ப்ராசஸர் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராசஸர் வந்து நம்ம மதர் போர்டில் செட் பண்ணணும்னா அதுக்குன்னு சில கேப் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் இந்த மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா டாப் ரைட்லேயும் டாப் லெஃப்ட்லேயும் ஒரு சின்ன சின்ன கேப் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மதர் போர்டில் அந்த சிபியூ சாக்கெட், ப்ராசஸரோட சாக்கெட் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த லெஃப்ட் டாப்லேயோ ரைட் டாப்லேயோ உங்களுக்கு அந்த கேப் இருக்கும். ஸோ அது கரெக்டாக நீங்கள் வந்து ஃபிட் பண்ணணும். அப்படி நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணலைன்னா பின்ஸ் எல்லாமே ஷார்ட் ஆகும், இல்லை பின்ஸ் எல்லாமே பெண்ட் ஆகிடும். நீங்கள் ஆன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஷார்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக உட்கார வைக்கணும் அதை. இந்த ப்ராசஸர் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அந்த லிட்டை க்ளோஸ் பண்ணி அதை வந்து கரெக்டாக லாக் பண்ணணும். லாக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ யூஸ்வலாக மதர் போர்டில் அதிகமாக ஹீட், அதாவது டாப் லெவலில் ஹீட் ஆகக்கூடிய காம்பனெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸர் மட்டும்தான். ஏன்னா இது வந்து எல்லா டாஸ்க்கையும் வந்து ப்ராசஸ் பண்ணோம், இது ஹீட் ஆகும். ஸோ இந்த ஹீட்டை வந்து நம்ம வெளியில் ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே வந்து ஒரு மெட்டல் ஹீட் சிங்க் இருக்கும். பார்த்திங்கன்னா மெட்டல் அதுக்கு மேலே ஒரு ஃபேன் வச்சுருக்கோம். இந்த மெட்டல் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்பெஷாலிட்டி, இதில் ஃபேனோட காற்று அதில் பட்டுச்சுன்னா அது வந்து ஈஸியாக கூல் ஆகும். ஸோ இந்த திங் நம்ம இதில் செட் பண்ணுறோன்னா அந்த தெர்மல் பேஸ்ட் மூலமாக ஹீட் எல்லாமே அந்த மெட்டலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அந்த ஃபேன் மூலமாக அந்த ஹீட் எல்லாமே வெளியில் போகும் ஆக்சுவலாக. ஸோ அதுக்காக தான் அந்த ஃபேன் செட் பண்ணுவோம். ஒரு மதர் போர்டு ஒரு ப்ராசஸருக்கு ஏற்ற மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஃபேன் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டுவெல் கோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லை G2030 எடுத்துக்கிட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு இந்த i3, i5 இதுக்கெல்லாம் இந்த மாதிரி நார்மல் ஃபேன் இருந்தால் போதும். அதுவே நீங்கள் ஒரு கேமிங் லெவல் மதர் போர்டு இல்லை சிபியூ அசம்பிள் பண்ணுறீங்கன்னா AMD, Ryzen ஆர் நீங்கள் i7, i9 ப்ளஸ் அது கூட நீங்கள் GPU கிராஃபிக்ஸ் கார்டு செட் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஹீட் அதிகமாகும். நீங்கள் கேம் விளையாட உங்களுக்கு ஹீட் அதிகமாகும். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஃபேன் செட் பண்ணிங்கன்னா உங்கள் CPU வந்து ஹீட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஃபேன்ஸ்லாம் இருக்குது, உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும். இந்த காப்பர் மெட்டலும் ப்ளஸ் இந்த மெட்டல் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு பெரிய கூலிங் சிஸ்டமே இருக்கும். ஸோ அந்த ஃபேன் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸ்பெசிஃபிக்காக. ஸோ இப்போ நம்ம இதில் அந்த ஃபேனை செட் பண்ணிட்டோம். ஹீட் சிங்க் ப்ளஸ் ஃபேன், அதுக்கான ஸ்க்ரூ வந்து நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் டைட் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் பேஸ்ட் வந்து நான் க்ராஸ் ஆங்கிளில் போட்டேன். ஏன்னா இந்த ஹீட் சிங்கை நான் உட்கார வைக்கும் போது
கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்டில் அந்த தெர்மல் பேஸ்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு சைட்லலாம் லீக் ஆகாமல் ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் கம்மியாகவே அப்ளை பண்ணேன். நீங்கள் ஸ்க்ரூ வந்து ப்ராப்பராக டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்ப்ரெட் ஆகிடும் சுற்றி. ஸோ கைஸ், நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நான் இப்போ மதர் போர்டில் இந்த ரேம் வந்து செட் பண்ணிக்கிறேன். DDR3 ரேம் ஸ்லாட்டுமே நீங்கள் ஒன்ஸ் க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த ஐபி யூஸ் பண்ணி அந்த ஸ்லாட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக க்ளீன் பண்ணி செட் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வராது. லைட்டாக ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருந்தாலும் இல்லை அதோட ரேமோட பாயிண்ட்ஸ் எதுவுமே காண்டாக்ட் ஆகலனாலும் உங்களுக்கு டிஸ்பிளே வராது. ஸோ நான் இப்போ வந்து சிபியூக்குள்ளே அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வெளியில் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். இது ஒர்க்கிங் சிபியூ தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணி பர்ஃபெக்டாக வச்சுட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ண பிசியோட கேபினெட் எடுத்து வருவோம். ஸோ இப்போது பிசியோட கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எதுவுமே இல்லை. நல்லா பர்ஃபெக்டாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் வந்து நம்ம வச்சுருந்த காம்பனண்ட்ஸ் எல்லாமே, அதாவது சிபியூக்கு ஒரு பிசிக்கு தேவையான பேசிக் காம்பனண்ட்ஸ், மதர் போர்டு, எஸ்எம்பிஎஸ், ஸோ அதெல்லாமே நம்ம செட் பண்ணலாம். இப்போது வேறு ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குதான்னு பார்த்து நான் அது துணியில் க்ளீன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பாயிண்டில் எஸ்எம்பிஎஸ் நம்ம கனெக்ட் பண்ணணும். எஸ்எம்பிஎஸ் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்எம்பிஎஸ்மே நம்ம வந்து ஸ்க்ரூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உள்ளேயும் இன்டீரியராக எஸ்எம்பிஎஸில் தான் எஸ்பெஷலாக உங்களுக்கு வந்து நிறையா டஸ்ட் இருக்கும் சிபியூ உள்ளே கம்பேர் பண்ணும் போது. ஏன்னா உங்களோட பவர் சப்ளை தான் வந்து ரொம்ப நேரம் வந்துட்டு ஆன்லேயே இருக்கும். அதுதான் வந்து அவுட்டர் சர்ஃபேஸ்க்குள்ளே காண்டாக்டில் இருக்கும். ஸோ எல்லா டஸ்ட்டையுமே வந்து அது வந்து உள்ளே வச்சுருக்கும். ஸோ நீங்கள் வந்து எஸ்எம்பிஎஸ் வந்து நல்லா ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும் எப்பவுமே ஒரு பிசி நீங்கள் க்ளீன் பண்ணும் போது. ஸோ இப்போ இந்த எஸ்எம்பிஎஸ்லேருந்து 4 ஸ்க்ரூமே நம்ம போட்டு இதை நம்ம செட் பண்ணிக்கலாம். இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிபியூ ஜென்ரலாக நீங்கள் அசம்பிள் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப பேஷன்ஸ் வேணும். ஏன்னா நிறைய பேர் வந்து பேஷன்ஸ் இல்லாமல் அசம்பிள் பண்ணி இந்த மதர் போர்டில் நம்ம அந்த ATX பவர் கனெக்டர் வந்து வேகமாக ப்ரெஸ் பண்ணி போர்டு வந்து பிரேக் ஆகுறது. அண்ட் தென் ரேம் வந்து ப்ராப்பராக அதோட ஸ்லாட்ஸ் பார்க்காம அதை நம்ம வேகமாக ப்ரெஸ் பண்ணி அதோட பின்ஸ் எல்லாமே பெண்ட் ஆகுறது. அதேமாதிரி சிபியூ சாக்கெட் ப்ராசஸரும் செட் பண்ணும்போது பின்ஸ் எல்லாம் பெண்ட் ஆகுறது. ஸோ அது ஒன்ஸ் பெண்ட் ஆச்சுன்னா நம்ம திருப்பியும் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் ஒரு எக்ஸ்பர்டைஸ் இல்லாமல் நீங்கள் பெண்ட் பண்ண பின் நீங்கள் ஸ்ட்ரெயிட் பண்ணும் போதும் சரி, அது வந்து பிரேக் ஆகிடும். உடஞ்சிடுச்சுன்னா அது அவ்வளோதான், நம்ம அது யூஸ் இல்லை, போர்டே யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு இந்த வீடியோ ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் 1x இல்லைனா 1.5 இல்லைனா 2xல வச்சு கூட பாருங்கள், ஆடியோ கிளியராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த சிபியூவோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. நம்ம எஸ்எஸ்டி வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே மேலே 2 பின் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் அந்த 2 ஸ்க்ரூ போட வேண்டிய ஸ்லாட்ஸை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு கீழே வந்து ப்ராப்பராக செட் பண்ணிவிட்டோம். இங்கே 2 ஸ்க்ரூ போட்டுக்கலாம் நம்ம. ஸோ அந்த எஸ்எஸ்டிக்கு சைடில் கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூ போடுற மாதிரி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரூ ஸ்லாட்ஸ் எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரூஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக செட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. உங்களுக்கு எதுவுமே மூவ்மெண்ட் இருக்காது. நீங்கள் சிபியூ வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணும் போதும் சரி, இல்லைனா கொரியரில் நீங்கள் அனுப்பும் போதும் சரி, இல்லை ட்ராவல் எடுத்துன்னு போகும்போதும் சரி, இந்த மாதிரி காம்பனண்ட்ஸ் ஏதாவது மூவ் ஆச்சுன்னா ஏதாவது பிரேக் ஆகுது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எஸ்பெஷலாக அந்த ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் மாதிரி காம்பனண்ட்ஸ் எல்லாமே, ஏன்னா அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அது. நெக்ஸ்ட்டு மதர் போர்டை ஃபிட் பண்ணிக்கணும். மதர் போர்டு ஃபிட் பண்ணதுக்கு முன்னாடி நான் லெஃப்ட் ஹேண்ட் வச்சுருக்கிற ப்ளேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்புட் அவுட்புட் ஷீல்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஐஓ ஷீல்டுன்னு சொல்லுவாங்க.
அதுதான் நம்ம பவர் கனெக்டர்ஸ்க்கும் மதர் போர்டுக்கும் நடுவில் ஒரு சப்போர்ட் மாதிரி இருக்கும். அது எல்லா மதர் போர்டுக்குமே அந்த இன்புட் அவுட்புட் ஷீல்டு வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக அதை ப்ளேஸ் பண்ணி இந்த மதர் போர்டுக்கு தேவையான அந்த 4 ஸ்க்ரூவே நீங்கள் வந்து 4 கார்னர்லேயே நீங்கள் ப்ராப்பராக டைட் பண்ணிக்கணும். முக்கியமாக இந்த ஸ்க்ரூஸ் வந்து நீங்கள் பிசி கேபினெட்டில் டைட் பண்ணும்போது ரொம்ப உங்களோட ஃபோர்ஸ் கொடுத்து நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா மதர் போர்டு வந்து பிரேக் ஆகும். ஒரு நார்மல் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்கும், அந்த நார்மல் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைட் பண்ணிக்கணும் ஸ்க்ரூவை. ஸோ ஸோ உங்களால் பார்க்க முடியல, ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஸ்க்ரூ போட்டு உங்களுக்கு வந்து சிபிஎஸ்ல ஆன் பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் எண்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கனால தெரியும், அந்த சிபிஐ அசம்பிள் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம். ஒரு சிபிஐ டிஸ்அசம்பிள் பண்ணுறதும் சரி, அசம்பிள் பண்ணுறதும் சரி ஈஸியான விஷயம். இதில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டைமும் நல்லா பேஷன்ஸும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் அசம்பிள் பண்ணிடலாம். இன்னொரு விஷயம் என்ன கம்யூனிகேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா, நீங்கள் எந்த கான்ஃபிகரேஷனில் பிசி பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு i3 எடுக்கிறீங்களா, இல்லை ஒரு i5 எடுக்கிறீங்களா, இல்லை i7 எடுக்கிறீங்களா, அது ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ராசஸரோட சாக்கெட் டைப் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த சாக்கெட் டைப்க்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் மதர் போர்டு வந்து வாங்கணும். எல்லா மதர் போர்ட்லேயும் எல்லா ப்ராசஸரும் செட் ஆகாது, அதாவது ஃபிட் ஆகாது. ஸோ அது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒரு சிபியூ வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கணும், பர்ஃபார்மன்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னா நம்ம ப்ரைமரி ஸ்டோரேஜாக வந்து சாலிட் ஸ்டேட் ட்ரைவ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் இப்போ சிபியோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம ஃபாக்ஸினோட சாலிட் ஸ்டேட் ட்ரைவ் வந்து ஃபிட் பண்ணியிருந்தோம். இப்போ செகண்டரி ஸ்டோரேஜ்க்கு இங்கே ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதையுமே நான் ஃபிட் பண்ணிட போகிறேன். ஸோ சாலிட் ஸ்டேட் ட்ரைவில் நம்மளோட ப்ரைமரி, அதாவது ஓஎஸ், நீங்கள் விண்டோஸ் 10 போடுறீங்களா இல்லை விண்டோஸ் 7 போடுறீங்களா, அது எல்லாமே அந்த எஸ்எஸ்டியில் இருக்கும். எஸ்எஸ்டியில் இருக்கும் போது உங்களோட பூட் டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஷட் டவுன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஷட் டவுன் ஆகும். உங்களோட பர்ஃபார்மன்ஸு எல்லாமே, ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணி வேலை செய்கிறதோ நீங்கள் எந்த மாதிரி டாஸ்க் பண்ணாலும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் சாலிட் ஸ்டேட் ட்ரைவில். அதே நீங்கள் ஹார்ட் டிஸ்க் ட்ரைவில் நீங்கள் ஓஎஸ்ஓ இல்லை மற்ற அப்ளிகேஷனோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அது அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்காது, ஃபாஸ்ட்டாக இருக்காது. ஸோ இங்கே நான் அந்த ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த வீடியோவில் முன்னாடியே பார்த்துருப்பீங்க, அது சிபியோட பாட்டம் சைடில் 2 ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ப்ராப்பராக பார்த்துட்டு ஸ்க்ரூஸ் நான் வந்து ஃபிட் பண்ணிக்க போகிறேன். இப்போது ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் நீங்கள் செட் பண்ணும்போது மினிமமாக 2 ஸ்க்ரூ போடுங்க. மேக்ஸிமம் உங்களால் 3லேருந்து 4 போட முடியும். மினிமமாக நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா 2 ஸ்க்ரூ கண்டிப்பாக போடுங்க. ஒரு ஸ்க்ரூ மட்டும் போட்டுட்டு விட்டுடாதீங்க. சிபியூ மூமெண்ட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் வந்து உங்களுக்கு வந்து ஷேக் ஆகும், கொலைட் ஆகும், ஒன்று அந்த பேனலோட மோதிக்கும். அதனால் நம்மளுக்கு ஃபிசிக்கல் டேமேஜ் ஆகும். அதேமாதிரி ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ்க்கும் நீங்கள் ஸ்க்ரூ போடும்போது உங்களோட ஃபுல் ப்ரெஷரோ இல்லை ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்துட்டு எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் டைட் பண்ணக்கூடாது. அதுக்கும் ஒரு நார்மல் ரேஞ்ச் இருக்கும், அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் டைட் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா அதுவுமே பிரேக் ஆகும். ரொம்ப சென்சிட்டிவான காம்போனன்ட்லாம் பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸர், நம்ம செட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸரோட சாக்கெட், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேம், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ், அடுத்தது சாலிட் ஸ்டேட் ட்ரைவில் நம்ம செட் பண்ணக்கூடிய டேட்டா கேபிள் அண்ட் பவர் கேபிள். இதெல்லாம் நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து ரொம்ப செட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு இப்போது எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ அந்த மதர் போர்ட் டு
ஹார்ட் டிஸ்க் ட்ரைவுக்கும் அந்த சாலிட் ஸ்டேட் ட்ரைவுக்கும் பவர் டேட்டா கேபிள் வந்து கனெக்ட் பண்ணணும், SATA டேட்டா கனெக்டர். ஸோ ஆல்ரெடி அதுவும் டஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை இப்போ நான் சைடில் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் உங்களுக்கு இந்த லேக் இருக்குது. ஸோ அதை க்ளீன் பண்ணதுமே நம்ம எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஒன் மோர் அப்டேட் வந்து உங்களுக்கு சொல்லணும் கைஸ். இப்போ ப்ரெசெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிசி அக்சசரிஸோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையில் இருக்குது. நான் இப்போது ஒரு 1 மந்த் ஒரு 15 to 20 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ரேம் பர்ச்சேஸ் பண்ணேன். 8GB DDR4 1300க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். இன்றைக்கி அந்த ரேமோட ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 2700 rupees வந்து இருக்குது. ஆல்மோஸ்ட் 30 to 35% வந்து ப்ரைஸ் மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஒரு பிசி அசம்பிள் பண்ணாலும் சரி, நீங்கள் ஏதாவது அக்சசரிஸ் வாங்கினாலும் சரி, நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னோடய ரெக்கமெண்டேஷன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எஸ்எம்பிஎஸில் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து 24 பின் ATX பவர் கனெக்டர் ஒன்று வரும். அதை நம்ம மதர் போர்டில் ஃபிட் பண்ணணும். உங்களுக்கு SATA பவர் கேபிள் வந்து 4 கண்டிப்பாக வரும். ஏன்னா அவங்க எப்படி பிளான் பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னா, ஒரு கேபிளில் 2 SATA கனெக்டர் இருக்கும், பவர் கனெக்டர். அதில் வந்து நீங்கள் ஒரு 2 ஹார்ட் டிஸ்க்கை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு அடிஷ்னல் கனெக்டர் வந்து நீங்கள் ஏதாவது DVD ROM இருந்துச்சுன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சுனாலுமே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து SSDயோட கனெக்ஷன் வந்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இப்போ இதுதான் 24 பின் ATX கனெக்டர். இது வந்து ஹோல் மதர் போர்டுக்கும் பவர் சப்ளை கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேம்க்கும் சரி, இல்லை பவர் சப்ளை சிப்பும் சரி, நம்ம அடிஷ்னலாக செட் பண்ணுற கிராஃபிக்ஸ் கார்டுக்கும் சரி, அது எல்லாத்துக்கும் பவர் சப்ளை கொடுக்கும். நெக்ஸ்ட் இந்த 4 பின் கனெக்டர் ஒன்று இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த CPU ஃபேனோட கனெக்ஷன் வந்து நான் கொடுத்துட்டேன் மதர் போர்டில். நெக்ஸ்ட்டு இந்த 4 பின் கனெக்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது நீங்கள் கனெக்ட் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து CPU ஆனே ஆகாது. ஸோ இந்த 4 பின் கனெக்டரோட ஃபங்க்ஷன் என்னென்னா, இந்த 4 பின் கனெக்டரில் 12 வோல்டேஜ் வரும். இந்த 12 வோல்டேஜ் வந்து உங்களுக்கு அந்த ப்ராசஸருக்கு மட்டும் பவர் கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அது கனெக்ட் பண்ணாமல் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மதர் போர்டே டர்ன் ஆன் ஆகாது. பழைய மதர் போர்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த Pentium 4, Pentium 3 அதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24 பின் கனெக்டர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி 4 பின் கனெக்டர் தனியாக இருக்காது. இப்போ வர ரீசன்ட் மதர் போர்ட்ஸில், அதாவது டுவெல் கோருக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி CPUக்கும் தனியாக ஒரு கனெக்டர் வந்து கொடுத்துட்டாங்க, பவர் சப்ளை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 4 பின் கனெக்டர் இருக்குது. இப்போது அதாவது கொஞ்சம் இதோட அட்வான்ஸ்டான மதர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா H10 மதர் போர்டு, அதில் i7 6th ஜென்ரேஷன் மதர் போர்டு ப்ராசஸ் எல்லாம் செட் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 பின் கனெக்டர் இருக்கும். அதாவது ப்ராசஸருக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு 8 பின் கனெக்டர் இருக்கும். ஸோ அதுக்காக அடிஷ்னல் கேபிள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு 4 பின் மட்டும் தான் தேவை. ஸோ அது இந்த மதர் போர்டு, இந்த கேபினெட்டே ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால் கம்ஃபர்டபுளாக எதுவுமே ஃபிட் பண்ண முடியல. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற கேபினெட்டுக்கு டிஸ்அட்வான்டேஜ். நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து குறையணும், எல்லாத்தையுமே சைஸ் லிமிட்டேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு கேபினெட்டோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாகிட்டாங்க. ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் சுத்தமாக இல்லை. நீங்கள் ஏதாவது அடிஷ்னலாக ஒரு 2-3 ஹார்ட் ட்ரைவ் நீங்கள் செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட உங்களால் இந்த மாதிரி கேபினெட்டில் செட் பண்ண முடியாது. அதுவே நீங்கள் ஓல்டு கேபினெட் எடுத்துக்கோங்க, உங்களால் 4லேருந்து 5 ஹார்ட் ட்ரைவ் வந்து அடிஷ்னலாக செட் பண்ண முடியும். உங்களோட மதர் போர்டில் எத்தனை போர்ட் இருக்குது அதை பேஸ் பண்ண மாதிரி. நெக்ஸ்ட் இப்போ ஹார்ட் டிஸ்க் ட்ரைவுக்கு நமக்கு பவர் கனெக்ஷன் கார்டு வந்து கனெக்ட் பண்ணுறோம். SATAவோட பவர் கேபிள், அதுக்கான டேட்டா கேபிளை நம்ம கனெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போது ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்மக்கிட்ட இன்னும் ரிமைனிங் 3 கேபிள் இருக்குது. ஒன்று வந்து ஆடியோவுக்கு, அதாவது ஃப்ரண்ட் பேனல் கனெக்ஷன், ஆடியோ, ஃப்ரண்ட் USB ப்ளஸ் அந்த பவர் ஸ்விட்ச், ரீசெட் ஸ்விட்ச், LED லைட்ஸ்க்கு. ஸோ உங்களுக்கு இந்த மதர் போர்டில் நல்லா நீங்கள் க்ளீனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃப் ஆடியோன்னு கொடுத்துருப்பாங்க, அதாவது ஃப்ரண்ட் ஆடியோன்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி பின்னும் உங்களுக்கு இருக்கும், கேப்பும் கொடுத்துருப்பாங்க. அதாவது
ஒரு பின் மட்டும் உங்களுக்கு நில்லாக இருக்கும். ஸோ அது நீங்கள் ப்ராப்பராக பார்த்து நீங்கள் செட் பண்ணணும். ஃப்ரண்ட் ஆடியோ நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் யூஎஸ்பி யூஎஸ்பின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, அதையுமே நீங்கள் பார்த்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த லைட்டுக்கும் ஸ்விட்சுக்கு மட்டும் கனெக்ஷன் கொடுக்குறது நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு கிடையாது. நீங்கள் மதர் போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிமேட்டிக் மேப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது கீழே மேப்னால் அது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணணுன்றதுக்கு யூஸ்வலாக பவர் ஸ்விட்ச், ரீசெட் ஸ்விட்ச், ஹார்ட் டிஸ்க் எல்இடி ப்ளஸ் பவர் எல்இடி, இது 4 கேபிள் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ யூஸ்வலாக பவர் கனெக்ஷன் எங்கே வரும்னா ரைட் சைடில், அதாவது ரைட் சைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வந்தீங்கன்னா டாப்பில் ஒரு 4 பின் இருக்கும், கீழே வந்து ஒரு 5 பின் இருக்கும். டாப்பில் ரைட் சைட்லேருந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு 2 பின் வந்து உங்களுக்கு பவர் ஸ்விட்ச், அதுக்கு கீழே அப்படியே 2 வந்து பார்த்திங்கன்னா ரீசெட் ஸ்விட்ச். அதேமாரி பவர் பின்னுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர 2 பின் வந்து உங்களுக்கு பவர் எல்இடி, அது கீழே வர 2 பின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் டிஸ்கோட எல்இடி. ஸோ இதோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்விட்ச் உங்களுக்கு நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா சிபியூ ஆன் ஆகும், ரீசெட் ஸ்விட்ச் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சிபியூ வந்து ரீஸ்டார்ட் ஆகும். பவர் எல்இடினா சிபியூ ஆனில் இருக்குன்றதை தெரிவிக்கிறதுக்கு ஒரு லைட், பவர் எல்இடி லைட்டு. ஹார்ட் டிஸ்க் லைட்னா ஹார்ட் டிஸ்க் எல்லாமே ஃபங்க்ஷனிங்கில் இருக்குன்னா ஹார்ட் டிஸ்க் லைட் வந்து எரியும். நீங்கள் அப்படியே ஒரு டுவெல் கோட் ப்ராசஸர் இல்லைனா பழைய சிபியூலலாம் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்எஸ்டிலாம் யூஸ் பண்ண மாட்டோம், ஹார்ட் டிஸ்க் மட்டுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஏதாவது ரொம்ப ஹெவியான டாஸ்க் இல்லைனா ஹெவியான ஒரு கேம் பர்ஃபார்ம் பண்ணும்போது லைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் கண்டினியூஸாக எரிஞ்சிக்கினே இருக்கும். ஸோ ரெட் கலர் லைட் வந்து உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் லைட்டு, க்ரீன் வந்து பவர் லைட். ஸோ அதுக்கான கனெக்ஷன் இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஒயர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஆர்கனைஸ்டாக, அதாவது ப்ராப்பராக இல்லாமல் இருந்துச்சுன்னா த்ரெட்டு ஒன்று கிடைக்கும், பிளாஸ்டிக் த்ரெட்டு ஒன்று, அந்த மாதிரி த்ரெட் கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து ஒயர்ஸ் எல்லாமே ஒன்றா வச்சு நீங்கள் வந்து கட்டிக்கலாம். ஸோ நம்ம இப்போ எல்லாமே அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் இதோட பேக் பேனல், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் பேனல் லிட்டும் ரைட் ஹேண்ட் பேனல் லிட்டும் நம்ம போட்டு நம்ம கவர் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஜஸ்ட் ஒரு க்ராஸ் செக் பண்ணிக்கிறேன், கனெக்ட் பண்ணி க்ராஸ் செக் பண்ணிகிட்ருக்கேன், ஆன் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு க்ராஸ் செக் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய கேமரா டு இந்த விஷுவல் ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்க முடியல. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ்லாம் நான் இன்னும் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி ப்ராப்பராக எல்லாமே கவராக வர மாதிரி காமிக்கிறேன். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, சில மதர் போர்டில் நான் சொன்ன மாதிரி இந்த பவர் கனெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு மேலே 4 பின்னும் கீழே 5 பின் இருக்கும். இன்னும் சில மதர் போர்டில் பார்த்திங்கன்னா அதோட டேரெக்ஷன் வந்து ஹரிசாண்டலாக இல்லாமல் வெர்டிக்கலாக இருக்கும். ஸோ வெர்டிக்கலாக வந்து லெஃப்ட் சைடில் 4 பின் வரும், ரைட் சைடில் 5 பின் வரும். ஸோ இதெல்லாமே நீங்கள் நிறைய மதர் போர்டு வந்து நீங்கள் பார்க்க தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. பேக் சைட் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்டியும் ப்ராப்பராக ஃபிட் ஆகிருக்கு, எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துட்டோம் கனெக்ஷன்ஸ் எல்லாமே. இப்போ நம்ம லெஃப்ட் பேனல் லிட்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த சிபியூ வந்து நம்ம டிஸ்அசம்பிள் பண்ணி ரீஅசம்பிள் பண்ணிட்டோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். சிபியூட அசம்பிளிங் மட்டும் இல்லாமல் இன்னும் அடிஷ்னலாக நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, உங்களோட ரிலேட்டிவ்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மக்கள் யாராவது ரொம்ப இந்த மாதிரி சிபியூ அசம்பிள் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்டடாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ நம்ம சேனலுக்கு முக்கியமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கு இது ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். இந்த மாதிரி பேக் டு பேக் நான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது சிபி வந்து அசெம்பிள் பண்ணணும், இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி பண்ணணும், என்ன ப்ராசஸ், அந்த மாதிரியான வீடியோஸ் நான் போடணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கமெண்ட்டுமே நாங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம் ஃப்யூச்சரில். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இப்போது இந்த சிபி வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீஷன் ஸ்டேஜில் இருக்குது. ரைட் ஹேண்ட் பேனல் மட்டும் நம்ம கவர் பண்ணிட்டா நம்மளுக்கு இந்த சிபி வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். ஸோ இந்த பேனல் நான் வந்து கவர் பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம், நான் கொடுக்குற லைட் ப்ரெஷரில் கூட அந்த ரைட் ஹேண்ட் பேனல் வந்து அந்த அளவுக்கு உள்ளே அமுங்கி போகுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மெஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க, 4 ஸ்க்ரூ வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து அடிஷ்னல் ஃபேன். நீங்கள் வந்து அடிஷ்னல் ஃபேன் நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அடிஷ்னலாக கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த கேமிங் பிசி ஏதாவது பில்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூலிங் சிஸ்டம் நிறையா தேவைப்படும். அப்போ வந்து நீங்கள் பேக் சைட்லேயும் ஒரு ஃபேன் கனெக்ட் பண்ணிக்கலாம், ரைட் ஹேண்ட் சைட் பேனல்லையும் நீங்கள் வந்து ஃபேன் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.